நம்ம இயல்பாகவே இப்போ பாருங்கள், நான் இதை ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணேன், இந்த 2 கைகளையும் கும்பிட்டு நான் வந்து ஆரம்பித்த வழக்கங்கள் இருக்குது. சரி, யாராவது ஒருத்தரை பார்த்தோம்னா நம்ம 2 கைகளையும் கும்பிட்றது. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா கோயிலுக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் 2 கைகளையும் கும்பிட்றோம். நமஸ்காரங்கிற ஒரு வழக்கங்களாகவே இருக்குது. நீங்கள் இன்றைக்கும் நம்ம டூரிசத்தில், நம்ம இந்தியா டூரிசத்தில் பார்த்துட்டிங்கன்னா அதில் சிம்பிள் பார்த்திங்கன்னா வணக்கம் சொல்லி வரவேற்கக்கூடிய ஒரு சிம்பிள் வந்து நம்ம பார்த்துருப்போம். நிறைய இடங்களில் பார்த்துருப்போம், ஹோட்டல்களில் பார்த்துருக்கிற வழக்கங்கள் உண்டு. இந்த இயல்பு என்னென்னா வணக்கம் அப்படின்னு சொல்கிறது தான் இது. அதாவது இணக்கமாக இருக்கணும்னு வணக்கம் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. இதற்கு முன்னாடி வணக்கம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா வணக்கம் இல்லை. இதற்கு முன்னாடி என்ன இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்னாடி வாழ்க அப்படிங்கிற வார்த்தைகள் இருந்திருக்கு. ரொம்ப பழமை வாய்ந்த விஷயங்களில் வாழ்க அப்படிங்கிறது இருக்குது. இது வந்து ரொம்ப அழகாக வீரமங்கலம் கவிராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாரதர் வேஷம் போடக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர் வந்து நிறையா இந்த மேடையில் நடக்கக்கூடிய நாடகங்கள் இருக்கும். இந்த நாடகங்களில் ரொம்ப அழகாக இதை பற்றி சொல்லியிருக்கிறத நம்ம பார்த்துருக்க முடியுது. அதாவது வணக்கம்ங்கிறத இணக்கமாக இருக்கணும், நம்ம கூட நல்ல நட்புறவில் இருக்கணும், நல்ல ஒரு நண்பர்களாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம்ங்கிற வழக்கங்களை கொண்டு வந்தாங்க. அதற்கு முன்பு பார்த்துட்டிங்கன்னா வாழ்க அப்படிங்கிற ஒரு தன்மைகள் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கருத்துக்கள்லாம் பார்த்துட்டிங்கன்னா உண்மையாகவே அது ஒரு பெரிய பலம் வாய்ந்தது தான் அப்படின்னு சொல்லலாம். வாழ்கங்கிறது நம்ம எப்போ எடுப்போம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கந்தசஷ்டி கவசத்தில் பார்த்துட்டிங்கன்னா வாழ்க வாழ்க மயிலோன் வாழ்க, அந்த வாழ்கங்கிற வழக்கங்கள் வந்து அது அப்படியே இப்போ வந்து கொஞ்ச நாள் சில பேர்லாம் பார்த்துட்டிங்கன்னா வாழ்க வளமுடன் வாழ்கங்கிற வார்த்தைகள் இருக்கும். வான்முகில் வளாது பெய்க. இப்போ வந்து இன்னொரு சப்ஜெக்ட் என்னென்னா, நம்ம சுதந்திரம் கிடச்சதுக்கப்புறம் அவர் சொன்ன அதே கருத்து தான் இதுலேயும். சுதந்திரம் கிடச்சதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ராஜாஜி மூலமாக தமிழ்நாட்டுக்கு அனுப்பப்பட்டது. இங்கேருந்து பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் தம்பிரான் அனுப்பி அங்கே முதல் அந்த செங்கோலை கொடுக்கறதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட பாடல் இந்த பாடலாக இருந்திருக்கிறது சொன்னார். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, வான்மிகில் வளாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது துயர்கள் வாழ்க நான்மை அறங்கள் ஓங்க நற்றவன் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம்ங்கிற வார்த்தையை சொல்லித்தான் அந்த செங்கோல் கொடுத்ததாக ஐதீகங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த வாழ்கங்கிற வார்த்தைக்கு அந்த காலத்தில் ஒரு பெரிய சக்தி இருந்தது. அதுதான் பார்த்துட்டிங்கன்னா அந்த வாழ்க எல்லா பாடல்கள்லேயும் பார்த்துட்டிங்கன்னா சுவாமியினுடைய எல்லா விஷயங்கள்லேயும் பல்லாண்டு வாழ்கங்கிறது வரும். அந்த வாழ்கங்கிற வார்த்தைக்கு ரொம்பவுமே ஒரு பலம் இருந்தது. அந்த காலத்தில் நம்மளுடைய தாத்தா பாட்டா காலத்துலலாம் பார்த்துட்டோம்னா இந்த வாழ்க அப்படிங்கிற விஷயத்தை தான் அவங்க வந்து எடுத்துரைப்பாங்க. யாராவது பார்த்தாங்க அப்படின்னு சொன்னால் வணக்கம் சொல்கிறதுக்கு முன்னாடி வாழ்க அப்படின்னு சொல்கிறது, அவர்கள் வாழ்கங்கிற சொல்கிற வழக்கங்களும் இருந்தது அப்படிங்கிற ஒரு முறைகள் நம்ம தெரிந்துக்க முடிகிறது. அப்போது அதுக்கப்புறம் மறுபடி பார்த்துட்டிங்கன்னா வணக்கம்ங்கிற முறை, அந்த வணக்கம்ங்கிறத இணக்கமாக சரி சமமாக எல்லோரும் மேடும் பள்ளமும் இல்லாமல் எல்லோரும் சரிசமமாக இருக்கக்கூடிய ஒரு முறைகளுக்காக இது ஒரு இயற்கையாக எப்படி இந்த ஸ்கூலில் யூனிஃபார்மாக கொண்டு வராங்களோ அந்த மாதிரி ரொம்ப அழகாக இந்த வணக்கம்ங்கிற முறைகள் இவர்கள் சொல்லும் பொழுது அவர்களும் வணக்கம் சொல்லலாம். இந்த வணக்கம் சொல்லும்பொழுது ஒரு இணக்கமும் ஒரு பரிமாற்றமும் வந்துடுறது. அது ஹிருதயத்துக்கிட்ட வச்சு சொல்லும் பொழுது பார்த்துட்டிங்கன்னா மனதார சொல்கிறோம் அப்படிங்கிற உண்மை தான். அப்போது நம்ம சொல்லக்கூடிய இந்த வணக்கத்திலேயே நம்ம பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் கோயிலில் போனோடனே இறைவன்கிட்டையும் சொல்கிறோம், மனிதர்கிட்டையும் இது சொல்கிறோம், பெரியவங்ககிட்டையும் இது சொல்கிறோம், குழந்தைகளை பார்த்தா கூட இது சொல்கிறோம். அப்படி இருக்கும்பொழுது இந்த வணக்கத்தில் பொய் அப்படிங்கிறதே இருக்கக்கூடாது, உண்மைங்கிற தன்மைகள் தான் இருக்கணுமா. இதில் சத்தியம் அப்படிங்கிறது இருக்கணும். இதில் வந்து நான் இந்த வணக்கம் சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த இணக்கம் அந்த நட்புறவில் உண்மை என்பது இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களாம். ஏன்னா இறைவன்கிட்டையும் அதே வணக்கத்தை தான் நீங்கள் போடுறீங்க. அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா தெரிஞ்சவங்கக்கிட்ட, பெரியவங்கக்கிட்ட, குழந்தைகள்கிட்ட, ஆசிரியர்கிட்ட, அப்போது இந்த வணக்கத்திற்கு அவ்வளவு மதிப்பு என்பது இருக்குது. அதனால தான் 2 கைகள் சேரக்கூடிய இந்த அற்புதமான தன்மைகளை அந்த பெரியவர்கள் வைத்திருக்கா. அதையும் எப்படி வச்சுருக்காங்கன்னா நம்ம ஹிருதயத்துக்கிட்ட வச்சுருக்காங்க. இந்த ஹிருதயத்துக்கிட்டேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உண்மையை பிரதிபலிக்கக்கூடியது, ஹிருதயத்துக்கிட்டேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் சத்தியத்தை பிரதிபலிக்கக்கூடியது. அதனால தான் இன்றைக்கும் பெரியவர்களை பார்த்தால் வணக்கத்தை சொல்ல வேண்டும். கோயிலுக்கு போனோன்னா நம்ம அறியாத 2 கைகளும் எடுத்து கும்பிட்றோம். இதுக்கு அவ்வளவு மகத்துவம் முக்கியத்துவம் பெரியவங்க இருக்காங்க. அதனால தான் வழிபாட்டு முறைகளை அதில் கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி உண்டான ஒரு அற்புதமான விஷயங்கள் நம்ம பார்த்தோம். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகன கரகர உங்கள் ஜோதிஷாச்சாரி ஜோதி சாம்ராட் மகேஷே. நன்றி, நமஸ்காரம்.